வணக்கம். அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் நேரத்தில் மற்றவரோட கேள்வி கணைகளை சமாளிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலானது. அதாவது நம்ம சொசைட்டி நம்மளை தூக்கி விடனாலும் நம்மளை மிதிக்கக்கூடிய செயலை மிக அற்புதமாக பண்ணும். நமக்குன்னு எந்த ஒரு விஷயமே பண்ணியிருக்க மாட்டாங்க லைஃப்ல. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒரு சின்ன சிரிப்பு, ஸ்மைல் மட்டும் பண்ணுங்க. அவர்களுக்கு எதிரான ஒரு கடும் சொற்களோ மனதை காயப்படுத்தப்படக்கூடிய சொற்களோ எதுவுமே பேசாதீங்க. அதாவது உங்களுடைய வெற்றிகள் தள்ளி போகும்போது உங்களுடைய வீட்டில் கூட உங்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை உடையும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சொசைட்டில. அதனால அவன் எப்படி சொல்லிட்டான், இவன் எப்படி சொல்லிட்டான், அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டிமோட்டிவேட் ஆக்கிறாதீங்க. தயவு செய்து கேள்வி கேட்கிறவன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதிலடி ஒரு சின்ன சிரிப்பு. அடுத்து நீங்க கவனம் செலுத்த வேண்டியது எக்ஸாமா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க வெற்றி பெறும் பொழுது என்னமோ அவங்களால தான் நீங்க வெற்றி பெற்ற மாதிரி சுத்தி கொண்டாடுவாங்க. அப்பவும் சாந்தமா தான் இருக்கணும். அதனால உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட மட்டும் நீங்க தொடர்பு வச்சுக்கோங்க. இப்படி சும்மா சும்மா கேள்வி கேட்கிறவங்களை நினைச்சு டிப்ரெஸ் ஆகி எதுவுமே படிக்க முடியாம உங்களுடைய கவனத்தை சிதறடிக்காதீங்க. உங்களுடைய வெற்றி பெறும் பொழுது என்ன மாதிரி சமூகம் உங்களை பார்க்கும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு செயல்படுங்க. அதனால இன்னும் பாஸ் பண்ணல, இன்னும் வெட்டியா இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கிறவர்களுக்கு அமைதி முறையில பதிலடி கொடுங்க. உங்களுடைய வெற்றியை மட்டுமே நீங்க கவனத்துல எப்பவுமே வச்சுக்கோங்க. நன்றி.